2026 அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த 2026 அனைவருக்கும் அதிகப்படியான வேலைகள் இருக்கும். பட்டு எங்கள் வீட்டு குழந்தைங்க கூலி குஞ்சு கேட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் சின்ன வயசில் வளர்த்தோம், ₹1 ஒரு கூலி குஞ்சு. பட் இன்றைக்கி ₹25 சொன்னாங்க. கேட்டால் இந்த கருப்பு கலர் இருக்குல்ல, இது நாட்டுக்கோழின்னு சொன்னாங்க. சரி, அவங்க சொன்னதை நம்பிட்டோம். பட் உண்மையாக போய் என்ன ரெண்டாவது விஷயம். பட்டு நான் வாங்கினது ஒரு டசன் வாங்கினேன், ₹200 கொடுத்து ஒரு டசன் வாங்கினேன், 12 பீஸு. ஒரு 2 பீஸ் வந்து மறுநாள் இதாகிடுச்சு. மறுநாள் இன்னொரு 2 பீஸ் இது தானாகவே இதாகிடுச்சு. நான் ரொம்ப கேர் தான் எடுத்தேன். இப்பாங்க கம்பு, அரிசி, கேழ்வரகு மூணுமே லைட்டாக மிக்சியில் தூள் பண்ணி தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி தட்டுன்னா வந்துடும். இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். இப்போ அங்கங்கே வந்து அகல் விளக்கில் குடிக்கிற தண்ணி கொடுத்துருக்கோம். அங்கே 3 பீஸ் அங்கே இருக்குது, தண்ணி குடிக்குது. அகல் விளக்கில் 1 வந்துடுச்சு, இன்னும் 2 குடிச்சிட்டு இருக்குது. 1 வந்து அதுவும் ஒரு குடிச்சிட்டு ஓடி வந்துடும். அகல் விளக்க தண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஒரு அகல் விளக்கு, இந்த இடத்துல ஒரு அகல் விளக்கு வச்சுருக்கோம். குடிக்கிற தண்ணி. இந்த கோழி குஞ்சோன்னா அதுக்கு வந்து ஃபீடிங், அது சாப்பாடு எப்படி பழகிறதுன்னு ரொம்ப கஷ்டம். பட் இந்த வெளியில் வந்து இப்போ நாங்கள் வந்து ஓப்பன் இடத்துல இருக்குது. அது காக்காலாம் நிறையா வருது. அந்த காக்கா தொல்லை தான் தாங்க முடியல. நேற்று ஒரு 2 பீஸ் காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு டக்குன்னு. இப்போ மொத்தம் வந்து 12 பீஸில் வந்து இப்போ வெறும் 4 பீஸ் தான் இருக்குது. அங்கே தண்ணி குடிச்சு இருக்குது, ஓடி போயிடுச்சு. இது வர வைக்கிறது பார்த்தீங்கன்னா ப 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 தண்ணி குடிக்குது உஷாரா. ஓகே, மதிக்கலை. எப்பவுமே வீடியோ பண்ணும்போது தான் வீட்டுக்கு குழந்தைங்களும் கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ பனி பெய்யுது சொல்லிவிட்டு கொஞ்சம் லைட்டு போட்டிருக்கோம். பக்கத்தில் ஒரு டப்பா வச்சுருக்கோம். காற்று வந்தால் ரொம்ப குளிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு டப்பா வச்சுருக்கோம். இதை மாதிரி போய் உக்காரட்டும்னு சொல்லிவிட்டு. இந்த சவரட்டனை பண்ணுறதுக்கு டைம் எப்படியோ ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 1/2 hour, மதியானம் ஒரு 1/2 hour, நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே ஒரு 1/2 hour, 2 hour வேஸ்ட்டாக போகுது. சாப்பாடு போட்டிருக்கோம், 2 hour வேஸ்ட் ஆகுது. பட்டு வேஸ்ட் ஆகுதுன்றது உண்மையிலே வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது டைமு. பட் இதுவும் உயிருன்றதுனால அந்த டைமை அப்படி ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே 12 வாங்கணும், வெறும் 4 பீஸ் தான் இருக்குது. ஆகையால் கோழி குஞ்சு எப்படி வளர்க்கணுன்னா, கம்பு, கேழ்வரகு, சாதாரண பச்சரிசி தூள் பண்ணணும். இந்த மாதிரி தூள் பண்ணி போட்டுட்டிங்கன்னா அதுக்கு என்ன தேவையோ அப்படியே மாற்றி சாப்பிட்ருக்கோம். ஒரே உணவாக போட்டால் அதுக்கும் சலிப்பு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி போட்டுடணும். போட்டு கொஞ்சமாக போட்டிங்கன்னா அது சாப்பிடாது. கொஞ்சம் நிறைய பரப்பி வச்சிட்டிங்கன்னா அது இஷ்டத்துக்கு போயிட்டு வந்து சாப்பிடும். ஒரு பீஸ் தான் இருக்குது, இது 3 ஒளிஞ்சிக்கிச்சு. இப்போ சவுண்டு போட்டு தேடுது. இப்போ எதாவது ஒன்று வரணும். இப்போ வரணும். இப்போ நான் கூப்பிட்டா வரும்னு நான் நம்புகிறேன். உங்களால் கூப்பிட்டு பார்க்குறேன். ப ப ப ப ப ப ப ப ப வந்துடுச்சு. 2 வந்துடுச்சு, 3ஆவது வந்துடுச்சு. அப்படியே கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி இதுக்கு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ இதுக்கு சும்மா அது அப்படியே இருந்தால் சாப்பிடாது. அப்பப்போ இந்த மாதிரி கீழே தட்டினா இதான். இப்போ என் விரல் வந்து ஏதோ பெரிய கோழி குஞ்சுன்னு நினச்சிருக்கோம். இப்போ அதை வந்து தேடி பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடும். அது இங்கே தான் இருக்கும், அந்த அரிசி, கம்பு, கேழ்வரகு. ஆனால் அது சாப்பிடாது. அது மைண்டு வந்து நம்ம ஊட்டுற மாதிரி அதுக்கு ஒரு ஃபீலிங். நான் எடுத்து கொடுக்குற மாதிரி அதே தேடி பிடிச்சி அதை சம்பாரித்து சாப்பிட்ற மாதிரி அதுக்கு ஒரு எண்ணம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு காமிங்க. புதுசாக ஒரு வேளை கோழி குஞ்சு வாங்குறதா இருந்தால் என்ன சொல்கிறதுன்னு சொல்ல தெரியல. நாங்கள் சின்ன வயசில் வளர்த்தது உண்மை தான். எங்கள் வீட்டில் வேணாம் சொல்ல வளர்த்தது உண்மை தான். அப்போ டைம் இருந்தது, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த டைம் இருக்கும். நம்ம ஒன்றும் உழைக்க போகிறதில்ல. வீட்டில் ஏதாவது காய்கறி வாங்கி கொடுத்துட்டு வீட்டு வேலை முடிச்சுட்டு திருப்பி இந்த மாதிரி கோழிக்கிட்ட உட்காந்துருப்போம். டைம் நிறையா இருக்கும். படிக்க சொல்லுவாங்க, சொல்கிறது அவங்க வேலை, படிக்காது நம்ம வேலை தான். பட் இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணி ஆகணும், குழந்தைங்களுக்கு சம்பாதிச்சாகணும்.
இந்த கோழிக்கும் அரிசிக்கு சம்பாதிச்சாகணும். அப்போ சம்பாதிக்கிற வேலையில் ஒரு 2 ஹவர் விட்டு கொடு ரொம்ப 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 கஷ்டம். பட் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இதுவும் ஒரு உயிர்ன்றதுனால நம்ம வீட்டு பசங்க மாதிரி நினச்சி ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் 2 ஹவர். ஆனால் எங்கள் வீட்டு பசங்க 2 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உண்மை அதுதான். 10 நிமிஷம் அப்பப்போ வருவோம், டாடா காமிச்சு போயிடுவோம். ஆனால் இந்த கோழிக்கு 2 ஹவர் ஒதுக்கி ஆகணும். ஏன்னா 3 வேளை சாப்பாடு போட்டால் சாப்பிடுதான்னு செக் பண்ணணும், நிற்குதா, இந்த மாதிரி பண்ணி சாப்பிட வைக்கணும். இன்னொன்று அங்கே அது போகுது, இப்போது கொத்து போகுது, அது சாப்பிடும். சரி, பிடிச்சிருக்க நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கோழி குஞ்சு வாங்கி கொடுக்கணுன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா அப்படியே விட்டுடுங்க. அது இந்த கோழி எங்கேயாவது வளரட்டும். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அது கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா அது கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணிடணும், குடிக்கிற தண்ணியிலேருந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இதை கூண்டில் போட்டு வளர்த்திங்கன்னா அது சரி வராது. ஓப்பனாக வளர்த்தா தான் அது கொஞ்சம் ஈஸியாக க்ரோத் ஆகும். ஆகையால் ஓப்பனாக இருந்தால் தான் ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு 5 அடிக்கு 5 அடியாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி திறந்த இடத்துல விட்டால் தான், திறந்த இடத்துல விட்டால் தான் அது ஓரளவு நல்லா ஓடி ஆடி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஓடும், ஜம்ப் பண்ணணும், சும்மா குழந்தை பறக்கிற மாதிரி ட்ரை பண்ணணும், ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிக்கும். அதை தான் அதுக்கு கண்ணுக்கு ஏதாவது ஒரு பூச்சி தெரியும், அதுவாக ட்ரை பண்ணி சாப்பிட்டா தான் அதுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு பாப்பா பார்க்குறீங்களா, ஸ்கூலுக்கு போகிறாங்க. இவங்களுக்காக தான் வாங்கணும். இவங்க தான் டார்ச்சர் பண்ணாங்க. மம்மி நீ தானே மம்மி கேட்டால் கோழி குஞ்சு நல்லா இருக்கா? கோழி குஞ்சு ஹாப்பியா? எவ்வளோ ஹாப்பி? நிறைய ஹாப்பியா? இவங்க தான் வாங்கினோம். பட் ஆனால் நம்ம டைம் ஒரு 2 ஹவர் வேஸ்ட் ஆகுது. ஓகே, முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள். பாய்.